தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் மகா சக்தி வாய்ந்த வளர்பிறை சஷ்டி விரதம். அதுவும் குருவாரத்தோட இணைந்து வர்றது அப்படின்றது அதீத விசேஷமானது. வரக்கூடிய மே 21 மறந்தும் தவற விட்டுடாதீங்க. ஏன்னா அன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. சஷ்டி திதி அன்னைக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மே 21 காலையில் 8:27 ஆரம்பித்து அடுத்த நாள் மே 22 காலையில் 6:25 வரை சஷ்டி திதியானது நீடித்திருக்கு. கடன் தொல்லை நீங்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தீராத பிணியும் தீரணும் அப்படின்றவங்க இந்த திதியில் சரியான துல்லியமான இந்த சஷ்டி திதியில விரதம் இருந்து முருகபெருமான வழிபடும் பொழுது தீராத பிரச்சனையும் தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இந்த நாள் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை சொல்லி செவ்வரளி மலர்களால் 108 முறை அர்ச்சிக்கும் பொழுது நம்ம நினைத்த காரியம் கண்டிப்பா நடக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்றத பார்க்கலாமா? ஓம் தர்புருஷாய வித்மகே கார்த்திகேயாய தீமகி தன்னோ சண்முக பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்றது அப்படின்றது அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. வரக்கூடிய மே 21 வளர்பிறை சஷ்டி. நீங்கள் முருக பக்தரா? அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.